எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு நிலாசோர். இன்னைக்கு நம்ம எபிசோட் 2 தி பெட் ஆஃப் அ லைஃப் டைம் தான் பார்க்க போறோம். சோ எபிசோட் ஸ்டார்டிங்ல பாத்தீங்கன்னா யாரோ ஒரு ஆள் வந்து வேகமா ஓடிட்டு இருக்கான். ஓடி வந்துட்டு ஒரு ஃபோன் பூத் உள்ள போயிட்டு யாருக்கும் வந்து கால் பண்ற மாதிரி இருக்கு. பட் சடனா வந்து அங்க ஒரு கார் வந்தது. சோ இவர் பயந்துட்டே வந்து அந்த போனை வந்து கீழே போட்டுறாரு. கட் பண்ணா அடுத்த சீன்ல வந்து டாசுகாரி ஹோட்டல்ல வந்து நீக்கோவா அட்டோரியோ வந்து ரூமா போயிட்டு மேனேஜ் பண்ணிட்டு இருக்காங்க. சோ இவங்களுக்கு வந்து அந்த பெட்ஷீட்டை வந்து விங்கல் இல்லாத போடுறது வந்து இவங்களுக்கு எப்படின்னு தெரியாது. இந்த அட்டோரி பாத்தீங்கன்னா இந்த நீக்கோ வந்து ரொம்ப டார்ச்சர் பண்ணிட்டு இருப்பான். இங்க வந்து டஸ்ட் இருக்குது, இது கரெக்டா இல்ல அப்படின்னு சொல்லிட்டே இருப்பான். சோ நீக்கோக்கு வந்து கொஞ்சம் இரிட்டேட் ஆயிடும். இவ்வளவு வந்து இன் டீடைலா வந்து பார்க்க கூடாது அப்படின்னு சொல்றா. அதுக்கு அட்டோரி என்ன சொல்லலாம் பாத்தீங்கன்னா, நான் வந்து லிவிங் வேர்ல்ட்ல கூட வந்து ஹோட்டல்ல தான் வந்து மேனேஜ் பண்ணியிருந்தேன். சோ ஆக்சுவலா பாத்தீங்கன்னா ஒரு ஃபேமஸ் ஹோட்டல்ல வந்து வேலை பண்ணிட்டு இருந்தப்பா. இந்த மேனேஜர் வந்து நீக்கோவை கூட்டிட்டு போயிட்டு ரிசப்ஷன்ல வந்து உட்கார வச்சுட்டு இங்க வந்து நீ மேனேஜ் பண்ணணும் அப்படின்னு சொல்றாரு. நம்மளுக்கு எந்த நேரம்னா வந்து கெஸ்ட் வரலாம், வந்து ப்ரிப்பேர்டா இருக்கணும். இவர் என்ன சொல்லணும்னு பாத்தீங்கன்னா, கெஸ்ட் இல்லாதது வந்து நல்லது தான். ஏன்னா நிறைய கெஸ்ட் வந்தாங்கன்னா அப்படின்னா என்ன அர்த்தம், லிவிங் வேர்ல்ட்ல வந்து நிறைய பேருக்கு வந்து அடிபட்டு இருக்கும், இல்லைனா வந்து அவங்க செத்துட்டு இருப்பாங்க. இந்த நேக்கோக்கு வந்து ரொம்ப போர் அடிச்சிட்டு இருக்கும். இந்த நேக்கோ வந்து அவளோட ரூம் கொஞ்சம் சேஞ்ச் ஆகணும்னு சொல்லிட்டு நினைச்சிட்டு இருப்பா. சோ தட் அவளுக்கு வந்து இன்னும் கொஞ்சம் மெமரிஸ் வந்து வரும்னு சொல்லிட்டு அவளுக்கு வந்து இந்த ஐடல் குரூப் இருக்கும்ல, 365 மெம்பர்ஸ் இருப்பாங்கல்ல அந்த குரூப்ல, அவங்க எல்லாரையும் வந்து இவளுக்கு ரொம்ப பிடிக்கும். இவங்களோட பாட்டு எல்லாத்தையும் வந்து கேட்டுட்டு ரொம்ப அப்சஸ் ஆயிட்டு இருப்பா. இதுல எனக்கு வந்து அவங்க எல்லாம் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நினைச்சிட்டு இருக்கா. பாத்தீங்கன்னா அங்க வந்து ஒரு கெஸ்ட் வராரு. அந்த கெஸ்டோட தலை பாத்தீங்கன்னா என்னவோ ஒரு பால் மாதிரி இருக்குது. அந்த கெஸ்டோட தலை. அந்த கெஸ்ட் வந்துட்டு இந்த பொண்ணு கிட்ட கேட்கறா, நீ வந்து கேம்பிள் பண்றியா? அந்த பொண்ணு சொல்லுது, இல்ல கேம்பிளிங் பத்தி எனக்கு அவ்வளவு தெரியாது, நான் பண்ணது இல்ல கூட அப்படின்னு சொல்றா. அதுல பாத்தீங்கன்னா ருதி வந்துட்டு வரா. ருதி வந்துட்டு பிறகு ஒரு புக்கு கொடுக்குறா நீக்கோ கிட்ட கொடுத்துட்டு இந்த மேனேஜர் கிட்ட கொடுத்துரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி கோமா வந்துட்டு முடிச்சிட்டு போயிடலாம். இந்த கெஸ்ட் புது இந்த கேம்பிளிங் கேம்ஸ் எல்லாம் வந்துட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டு இருக்காரு. அதாவது இந்த ஹார்ஸ் ரைடிங் அது இதுன்னு சொல்லிட்டு நிறைய வந்துட்டு இந்த நீக்கோ கிட்ட கேட்டு இருக்காரு. சடனா வந்துட்டு ஒரு போர்ட் கேம் சொல்றாரு, அது இருக்கா அப்படின்னு கேட்கறாரு. அதுக்கு நீக்கோ சொல்றா, ஆமா அது இருக்குன்னு சொல்லிட்டு அதுக்கு அந்த கெஸ்ட் என்ன சொல்றாரு பாத்தீங்கன்னா, சரி எல்லாரையும் வந்துட்டு ரூமுக்கு கூப்பிடு, எல்லாரும் வந்துட்டு அங்க வந்து ஆடணும், அப்பமா வந்துட்டு ரூம் கிளீன் பண்ணிட்டு போ அப்படின்னு சொல்லிட்டு போறாரு. சோ மேபி இந்த ஆளுக்கு வந்துட்டு அவனோட மெமரிஸ் வந்துட்டு வந்திருக்காது, அதுக்கு தான் அவரோட தலை வந்துட்டு இன்னும் அப்படியே தான் இருக்குது. நெக்ஸ்ட் சீன்ல பாத்தீங்கன்னா இந்த கிர்கோ வந்துட்டு ஒரு பைனோகுலர்ஸ் வச்சுன்னு வெளியே பார்த்துட்டு இருக்காரு. நீக்கோ போய் கேட்கறா, உனக்கு வந்துட்டு எதனா தெரியுதா அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு அவர் என்ன சொல்றாருன்னா, இல்ல. அதுக்கு இவ கேட்கறா, நீ நாக்கு வச்சுக்கிறீங்கன்னு சொல்லிட்டு. அதுக்கு அவர் என்ன சொல்றாருன்னா, சம்டைம்ஸ் நான் வந்துட்டு சில விஷயம் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கிறது வந்துட்டு பார்க்கவே வெளியே. ஆக்சுவலா இங்க வெளியே இன்ட்ரெஸ்டிங்கா பாக்கிறதுக்கு ஒண்ணுமே இல்ல. ஏன்னா அங்க வந்துட்டு காத்து கூட வந்துட்டு இங்க அங்க வந்துட்டு மூவ் ஆகாது, எல்லாமே வந்துட்டு அப்படியே இருக்கும் சேமா. சோ இந்த நீக்கோ வந்துட்டு மேனேஜர் கிட்ட போய் சொல்றா, இந்த கெஸ்ட் வந்துட்டு எல்லாரையும் ஆடுறதுக்கு வந்துட்டு மேல கூப்பிட்டுருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு. சோ இவங்க எல்லாரும் வந்துட்டு அந்த ஆளோட ரூமுக்கு போறாங்க கேம்ஸ் ஆடுறதுக்கு. சோ இந்த ஆளுக்கு வந்துட்டு ரொம்ப கேம்பிளிங் பண்றது ரொம்ப இஷ்டம் எனக்கு. சோ வந்துட்டு என்ன சொல்றேன்னு பாத்தீங்கன்னா, நான் வந்துட்டு கெஸ்ட்னு சொல்லிட்டு நீங்க வந்துட்டு கம்மியா ஆடாதீங்க, நல்லா ஆடணும், காம்படிட்டிவா இருக்கணும். என்னோட ரூம்ல பாத்தீங்கன்னா இந்த ஹார்ஸ் ரைடிங் கேமோட போட்டோ ஃப்ரேம், அப்புறமா நிறைய கேம்ஸ் ரிலேட்டட் விஷயம்லாம் வந்துட்டு இருக்கும், நிறைய ட்ரிங்க்ஸ் சிகரெட் அந்த மாதிரி எல்லாம் கூட இருக்கும். சோ இந்த நீக்கோ வந்துட்டு எல்லாத்தையும் கிளீன் பண்ணிட்டு இருக்கா. அங்க வந்துட்டு ஒரு டெலிஃபோன் பாக்குறான். அந்த டெலிஃபோன் வந்துட்டு ஆக்சுவலா ரிங் ஆகுது. சோ அந்த ஆள் என்ன சொல்றேன்னு பாத்தீங்கன்னா, நீயே வந்துட்டு ஆன்சர் பண்ண. கால்ல வந்துட்டு அந்த ஆளோட அம்மா வந்துட்டு பேசிட்டு இருக்காங்க. அவங்க என்ன சொல்றேன்னு பாத்தீங்கன்னா, நீ வந்துட்டு எங்க இருக்க, வீட்டுக்கு வா, நான் வந்துட்டு உனக்கு ஹாம்பர்கர் வந்துட்டு பண்ணிருக்க டின்னருக்கு, எனக்கு வந்துட்டு எல்லா விஷயமும் வந்துட்டு தெரியும், ப்ளீஸ் நீ வந்துட்டு வீட்டுக்கு வா அப்படின்னு சொல்றாங்க. சோ இந்த விஷயம் எல்லாம் வந்துட்டு அட்டோரி கிட்ட சொல்றா. அதுக்கு ருதி என்ன சொல்றேன்னு பாத்தீங்கன்னா, யாரோ வந்துட்டு நம்மளுக்கு இங்க கால் பண்ண முடியாது வெளிய உலகத்துல இருந்து. அட்டோரி என்ன சொல்றேன்னு பாத்தீங்கன்னா, அந்த கால் வந்துட்டு அவனோட மெமரியில கனெக்ட் ஆயிட்டு இருக்கு, அவனோட மெமரி தான் வந்துட்டு அந்த மாதிரி வந்திருக்கு. பிளஸ் அட்டோரி என்ன சொல்றேன்னு பாத்தீங்கன்னா, அன்னைக்கு கேம் ஆடிட்டு இருக்கும்போது அந்த ஆள் வந்துட்டு ஸ்டாப்பே பண்ணல, வின் பண்ற வைக்கும். சோ இவங்க வந்துட்டு லேட் நைட் எல்லாம் வந்துட்டு ஸ்டே பண்ண மாதிரி இதை வந்துட்டு கம்ப்ளீட் பண்றதுக்கு அந்த கேம். சோ ருரி வந்துட்டு என்ன சொல்றான்னு பாத்தீங்கன்னா, ஏன் இந்த மாதிரி கேம்பிளிங் எல்லாம் பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு கோமா எஞ்சி போயிடா. சோ இங்க வந்துட்டு நீக்கோ ரூடி கிட்ட கேட்கறா, நீங்க வந்துட்டு இங்க என்னத்துக்கு வந்துட்டு குக்கிங் பண்ணிருக்கீங்க இங்க இந்த ஹோட்டல்ல சொல்லிட்டு. அதுக்கு ரூடி சொல்றா, எனக்கு வந்துட்டு குக் பண்றதுக்கு இஷ்டம், பிளஸ் எனக்கு வந்துட்டு பே கூட பண்றாங்க. சோ எனக்கு வந்துட்டு ஷாக் ஆகுது, அது பேயா ரொம்ப ஹாப்பி ஆகுறா. ஓகே, நான் வந்துட்டு கிடைக்கிற காசுல வந்துட்டு நான் ஆல்பம்லாம் வாங்குவேன் என்னோட ஃபேவரட் ஐடலோட. அதுக்கப்புறமா தான் வந்துட்டு அவளுக்கு ஃபிளாஷ் ஆகுது, ஓகே நான் வந்துட்டு செத்துட்டு இருந்தா என்னால வந்துட்டு அந்த கான்சர்ட் கூட போக முடியாது நெக்ஸ்ட் மாசம் அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சிட்டு இருக்கா. செத்துட்டு கூட பெரிய கன்சர்ன் என்னன்னா அந்த கான்சர்ட் பொறுத்து தான். சோ இவங்க எல்லாரும் என்ன நினைக்கிறாங்கன்னா, இவ செத்துட்டு கூட வந்துட்டு இந்த கான்சர்ட் பத்தி தான் வந்துட்டு ரொம்ப பைத்தியமா இருக்கா. அம்மா இவளுக்கு வந்துட்டு கால் வருது. இந்த பால் மாதிரி இருக்கும்ல அவரோட ஃபேஸ், அந்த கெஸ்ட் வந்துட்டு ஆர்டர் பண்ணிக்கிறாரு. ஹாம்பர்கர் வந்துட்டு ஆர்டர் பண்ணிக்கிறாரு, ஹாம்பர்கர் ஸ்டீக் வந்துட்டு ஆர்டர் பண்ணிக்கிறாரு. ருரி வந்துட்டு குக் பண்ணிட்டு அந்த கெஸ்ட் கிட்ட வந்துட்டு போயிட்டு தராங்க. சோ வந்துட்டு அதை சாப்பிட்டு வா நல்லா இருக்குது, பட் என்னவோ வந்துட்டு ஒன்று மிஸ்ஸிங்கா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சிட்டு இருக்காரு. பிளஸ் இவங்க ஃபேஸ் வந்துட்டு இந்த மாதிரி இருந்தாலும் வந்துட்டு இவங்களால சாப்பிட முடியும். இப்போ வந்துட்டு நிக்கோக்கு வந்துட்டு அந்த கால் வந்துட்டு அட்டென்ட் பண்ணிருப்பால முன்னாடி, அதுல வந்துட்டு இந்த கெஸ்டோட அம்மா வந்துட்டு பேசியிருப்பாங்கல்ல, நான் வந்துட்டு வீட்டுல உனக்கு வந்துட்டு ஹாம்பர்கர் ஸ்டீக் வந்துட்டு பண்ணிருக்கேன், நைட் வந்துட்டு டின்னருக்கு வந்து வீட்டுக்கு வந்து சாப்பிடு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா வந்துட்டு சொல்லியிருப்பாங்க. ஞாபகம் வந்திருக்குது, பட் இவன் வந்துட்டு எதை சொல்றது இல்ல இவர்கிட்ட. என்ன சொல்றானா, ஓகே உங்களோட மெமரி வந்துட்டு இருக்கு, மேபி உங்களுக்கு வந்துட்டு இந்த டேஸ்ட் ஞாபகம் கூட வரலாம். சோ இந்த நிக்கோ வந்துட்டு இந்த கெஸ்ட் கிட்ட வந்துட்டு நம்ம வந்துட்டு சர்ச் பண்ணலாம், உங்க மெமரிக்கு வந்துட்டு கேம்பிளிங்னா ரொம்ப பிடிக்கும் தானே, சைக்கிளிங், போட் ரேஸ், ஹார்ஸ் இந்த மாதிரி நிறைய விஷயம் வந்துட்டு உங்களுக்கு பிடிக்கும். அதுக்கு இவரு சொல்றாரு, ஆமா ஆமா, பிளஸ் எனக்கு வந்துட்டு நிறைய காம்படிஷன் கூட பிடிக்கும், இந்த ஜெயிப்பமா தோக்கமா அந்த த்ரில் இருக்கும்ல அது வந்துட்டு எனக்கு ரொம்ப பிடிக்கும், என்னால வந்துட்டு சும்மா தான் வந்துட்டு கிவ் அப் பண்ண முடியாது. பட் பாத்தீங்கன்னா இவர் வந்துட்டு ரொம்ப கடத்துல போயிட்டு இருப்பாரு, இந்த மாதிரி கேம்பிளிங் பண்ணி மில்லியன் கணக்குல வந்துட்டு இவர் வந்துட்டு லாஸ் பண்ணிட்டு இருப்பாரு. சோ பாத்தீங்கன்னா மேல இருந்து நிறைய பில்ஸ் இந்த மாதிரி எல்லாம் வந்துட்டு கொட்டுது. சடனா வந்துட்டு கால் வருது. அதுக்கு நீங்க சொல்ற, நீங்க வந்துட்டு போயிட்டு அந்த கால் வந்துட்டு ஆன்சர் பண்ணும். அதுக்கு சொல்றாரு, என்னால வந்துட்டு முடியாது. இவர் பாத்தீங்கன்னா இவரோட கடலாம் வந்துட்டு தீர்க்காத இவர் வந்துட்டு அவரோட ஹோம் டவுனுக்கு வந்துட்டு போயிட்டு இருப்பாரு. இவர் வந்துட்டு போய் சொல்வாரு அவங்க அம்மா கிட்ட, நான் வந்துட்டு இந்த மாதிரி ஜாப்ல வந்துட்டு ரொம்ப பிஸியா இருந்தேன், சோ என்னால வந்துட்டு உங்ககிட்ட கால் பண்ணதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு அவங்க வந்துட்டு இந்த ஜாப் பத்தி விசாரிப்பாங்க. ஆனா அந்த ஹாம்பர்கர் ஸ்டீக் பண்ணதுக்கு முன்னாடி வந்துட்டு இவர் என்ன பண்ணிட்டு இருப்பாருன்னா, அவரோட சொந்த வீட்ல இருந்தே வந்துட்டு கொஞ்சம் காசு பண்ணதெல்லாம் வந்துட்டு பேசிக்கலா ஸ்டீல் பண்ணிட்டு எடுத்து போயிட்டு இருப்பாரு. அவங்க அம்மாக்கே தெரியாது. சோ அவங்க வந்துட்டு எடுத்து வருவாங்க அந்த ஹாம்பர்கர் ஸ்டீக். பார்த்தா அவர் வந்துட்டு அங்க இருக்க மாட்டாரு. பார்த்தா அந்த காசு வந்துட்டு அவர் எடுத்து போயிருப்பார்ல, அது கூட வந்துட்டு இந்த கடை பிரச்சனைல இருந்து அவர் வந்துட்டு வெளியே கூட்டு வந்திருக்காது. இந்த காசு வந்துட்டு அவருக்கு ஆக்சுவலா பத்திருக்காது. சோ ஒரு பாக்ஸ் வந்துட்டு ஓபன் பண்ற,
பண்றா, அந்த பாக்ஸ்ல வந்துட்டு அந்த காரல்ஸ்லாம் இருக்குது. காரல்ஸ் பேசிக்கலா பாத்தீங்கன்னா இந்த ஓஷன் அங்க வந்துட்டு சைட்ல எல்லாம் வந்துட்டு இந்த காரல்ஸ் மாதிரி இருக்கும், நிறைய விலைக்கு வந்துட்டு விற்குவாங்க. சோ இவர் என்ன சொல்றேன்னு பாத்தீங்கன்னா, நான் வந்துட்டு கடவுளா வாங்கிட்டு இருந்தாலும் அவங்களாம் வந்துட்டு ஹெல்ப் கூப்பிட்டுருந்தாங்க இந்த காரெல்லாம் விற்கிறதுக்கு. பிளஸ் அதுல வந்துட்டு அவரோட பேர் கூட எழுதிருக்கு. அதுல வந்துட்டு லோன் அமௌண்ட் வந்துட்டு 5 million அப்படின்னு சொல்லிட்டு எழுதிருக்கு. அவரோட பேர் பச்ச உடனே பாத்தீங்கன்னா அவரோட ஃபேஸ்ல இருந்து அந்த கேம்பிளிங் பால் வந்துட்டு போயிடுது. பிளஸ் அவரோட ரியல் ஃபேஸ் வந்துட்டு தெரியுது. சோ அங்க சடனா பாத்தீங்கன்னா அந்த ரூம்ல இருந்து நிறைய மணல் மாதிரி நான் வந்துட்டு அவர் மேல வந்துட்டு விழுந்துது. அவரும் அதுல வந்துட்டு மாட்டிக்கிறாரு. நீக்கோ வந்துட்டு இல்ல இந்த மாதிரி எல்லாம் வந்துட்டு இவர் சாவ முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இவங்களுக்கு வந்துட்டு அந்த ரூல்ஸ் வந்துட்டு கரெக்டா தெரியல அந்த ஹோட்டலுக்கு. சோ இவ என்ன பண்றா, ஹெல்ப் பண்ண ட்ரை பண்றா. சோ அட்டோரியோ நீக்கோ வந்துட்டு ஹெல்ப் பண்ணி இவரை வந்துட்டு எப்படியோ ஹெல்ப் பண்ணி வந்துட்டு கூட்டு வந்துறாங்க வெளியே. அப்போ வந்துட்டு இவருக்கு வந்துட்டு எல்லாம் ஞாபகம் வருது. நான் வந்துட்டு நிறைய கடத்துல இருந்து ரொம்ப கேம்பிளிங் பண்ணிட்டு பிளஸ் எங்க அப்பா அம்மா கிட்ட இருந்தா வந்துட்டு காசு எடுத்துட்டு அவங்களுக்கே தெரியாது. இந்த கடை வந்துட்டு நல்ல கொடுக்க முடியாத காரணத்தால இந்த கடை வாங்கினே அவங்க எல்லாம் வந்துட்டு என்ன பண்ணாங்கன்னா என்ன வந்துட்டு இல்லீகல் விஷயம் எல்லாம் பண்ண வச்சாங்க. இந்த காரல்ஸ் எல்லாம் வந்துட்டு விற்கிறதுக்கு நானும் வந்துட்டு பண்ணேன். ஆனா ஒரு நாள் வந்துட்டு என்னோட அம்மாவோட வாய்ஸ் கேட்கணும்னு எனக்கு வந்துட்டு ரொம்ப ஆசையா இருந்துச்சு. சோ நான் வந்துட்டு அவங்க கிட்ட மன்னிப்பு கூட கேட்கணுமா இருந்துச்சு. சோ அதுக்காக வந்துட்டு நான் ஓடி போயிட்டேன். ஆனா நான் வந்துட்டு ஓடும் போது இந்த கடை எல்லாம் வந்துட்டு வாங்கினே அவங்க எல்லாம் வந்துட்டு என்ன பண்ணாங்கன்னு பாத்தீங்கன்னா என்ன வந்துட்டு உயிரோட வந்துட்டு மணல்லாம் போட்டு புதிச்சிட்டாங்க. சோ நீக்கோ கேட்கற, சரி உங்க அம்மாக்கு வந்துட்டு கால் பண்ணியா அதுக்கு முன்னாடி? இவர் சொல்றாரு, ஆமா நான் வந்துட்டு ட்ரை பண்ணேன் கால் பண்றதுக்கு, அதுக்கு முன்னாடியே வந்துட்டு நான் வந்துட்டு இந்த மாதிரி ஆயிட்டேன். அதுக்கு நீக்கோ சொல்றா, இப்ப கூட நீ உங்க அம்மா கிட்ட வந்துட்டு பேசலாம். அப்பப்போ வந்துட்டு இவருக்கு கால் வந்துட்டு இருக்கும்ல, அவர் வந்துட்டு எடுக்க மாட்டாரு. நினைக்கிறாரு எப்படி நான் வந்துட்டு கால் பண்ண முடியும், நான் வந்துட்டு இவங்களோட காசெல்லாம் வந்துட்டு எடுத்துன்னு போயிட்டு இவங்களுக்கே தெரியாது. அதுக்கு நீக்கோ சொல்றா, உன்னை பிடிக்கிறதுக்கு முன்னாடி வந்துட்டு உங்க அம்மாக்கு தானே நீ கால் பண்ணணும்னு யோசிச்சேன், அவங்களோட வாய்ஸ் கேட்கணும் தானே யோசிச்சேன். சோ இப்போ நீ கால் பண்ணா உன்னால வந்துட்டு அவங்களோட வாய்ஸ் கூட வந்துட்டு கேட்க முடியும். அவங்க அம்மா கிட்ட பேசுறாரு, ஹலோ மம்மி நீங்க வந்துட்டு எங்க இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மம்மி சொல்றாங்க, நான் வந்துட்டு உனக்கு ஹாம்பர்கர் ஸ்டீக் எல்லாம் பண்ணிருக்கேன், நைட்டு டின்னருக்கு வந்து சாப்பிடு, நீ எப்படி இருக்க, எதனா பிரச்சனை எல்லாம் இருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா கேட்கறாங்க. இவருக்கு வந்துட்டு கண்ணில் வந்துட்டு தண்ணியும் வந்தது. சோ அதுல இருந்து ஹட்டோரி சொல்றா, இது வந்துட்டு ஆக்சுவலா கால் இல்ல, இது வந்துட்டு அவரோட மெமரி தான். சோ அதுக்கு நீக்கோ சொல்றா, அப்படி இருந்தாரோ வந்துட்டு இவருக்கு வந்துட்டு அவங்க அம்மா வாய்ஸ் வந்துட்டு கேட்கணும்னு ரொம்ப ஆசையா இருந்துச்சு. சோ இவர் வந்துட்டு அந்த போன்லயே வந்துட்டு பேசுறாரு, சாரி நான் வந்துட்டு அன்னைக்கு உங்க காசெல்லாம் வந்துட்டு எடுத்துன்னு போயிட்டு உங்களுக்கே தெரியாது. அதுக்கு அவங்க அம்மா வந்துட்டு அந்த போன்ல வந்துட்டு ரிப்ளை பண்றாங்க, பரவாயில்ல எனக்கு வந்துட்டு எல்லா விஷயமும் தெரியும், சீக்கிரம் வா வீட்டுக்கு வந்து சாப்பிடு அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுறாங்க. சோ இவருக்கு வந்துட்டு அப்பமா ஞாபகம் வருது, இவர் வந்துட்டு ஆக்சுவலா வந்துட்டு அலைவா தான் இருக்கிறாரு, டெட்டா இல்ல. இன்னும் கொஞ்ச நேரம் விட்டா இவர் வந்துட்டு சஃபகேட் ஆயிடுவாரு, சஃபகேட் ஆயிட்டு செத்துருவாரு. சோ இவர் என்ன சொல்றாருன்னா, நான் வந்துட்டு இப்பவே வந்துட்டு வீட்டுக்கு போறேன், நான் வந்துட்டு ரெடி ஆகிறேன், இதுதான் என்னோட லைஃப்ல வந்துட்டு கடைசி கேம், இதுதான் என்னோட ஃபைனல் மேட்ச், நான் வந்துட்டு கண்டிப்பா இதில் ஜெயிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு செக் அவுட் பண்றாரு. செக் அவுட் பண்ணிட்டு அவர் வந்துட்டு இந்த லிவிங் வேர்ல்டுக்கு வந்துட்டு போயிடுறாரு. சோ அட்டோரி சொல்றா, இவன் வந்துட்டு திருப்பி போனாலும் வந்துட்டு நிறைய கஷ்டம் இருக்கும்னு. அதுக்கு நீக்கோ சொல்றா, இவர் வந்துட்டு திருப்பி போனதே வந்துட்டு ஒரு பெரிய விஷயத்தா, இதுவே வந்துட்டு ஒரு பெரிய ஜெயிச்ச மாதிரி விஷயத்தா. பிளஸ் அட்டோரி என்ன சொல்றேன்னு பாத்தீங்கன்னா, ஒரு பர்சனோட ஃபேஸ் வந்துட்டு அவங்களோட ட்ரூ கேரக்டர் வந்துட்டு காமிக்கும். சோ அந்த ஹோட்டல் டாசுகாரி ஹோட்டல் இருக்குதுல, அந்த டாசுகாரி வேர்டே வந்துட்டு மீனிங் என்னன்னு பாத்தீங்கன்னா ஹூ ஆர் யூ. சோ இந்த ஹோட்டல் வந்துட்டு ஒரு பர்சன் எப்படியான ஒரு பர்சன் அப்படின்னு சொல்லிட்டு தன்னை தானே வந்துட்டு அண்டர்ஸ்டாண்ட் பண்றதுக்கு தான் கூட இந்த ஹோட்டல் கூட இருக்குது. அதுக்கு நீக்கோ கேட்கறேன், நான் வந்துட்டு ஃபர்ஸ்ட் இங்க வரும்போது என்னோட ஃபேஸ் வந்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு. அதுக்கு இந்த மேனேஜர் அட்டோரி என்ன சொல்றான்னு பாத்தீங்கன்னா, நீ வந்துட்டு நார்மலா தான் வந்துட்டு தெரிஞ்ச, சரி வாங்க எல்லாரும் வந்துட்டு போயிட்டு வேலை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு மேனேஜர் கூப்பிடுறாரு. சோ இவளுக்கு வந்துட்டு புரிய மாட்டேங்குது, இவளோட ஃபுல் கதை என்னன்னு வந்துட்டு இவளுக்கே வந்துட்டு தெரியல. சோ இதோட வந்துட்டு இந்த எபிசோட் முடிக்கிறாங்க. நான் வந்துட்டு உங்களை அடுத்த எபிசோட் 3 தி பிளட் சோக்ட் பான்சில பாக்குறேன். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.